Good evening student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about for plus 2 computer application chapter 14 open source concepts discuss பண்ணிட்டு இருக்கோம். So the last class நம்ம என்ன இதல டிஸ்கஸ் பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த beginning of place-ல இருந்து பாத்தீங்க அப்படினா the benefits of open source software and tools அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஆஃப்டர் அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க் சிமுலேஷன் டூல் NS2 நெட்வொர்க் சிமுலேஷன் டூல் NS2 டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஓப்பன் NMS அதை கொஞ்சம் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணாங்க. என்னென்ன டைப் ப்ராசஸ் அதில் அவைலபிலிட்டியாக இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர்ஸ்லாம் என்னென்ன அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். So now in this class we are going to discuss about for open NMS as 3 main functional areas அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 3 main functional areas. ஸோ அந்த 3 main functional areas அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கிளாஸில் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் அதோட புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சர்வீஸ் மானிட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். what will be service? what do you mean? First of all you know the service அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். சர்வீஸ் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்பெசிலிட்டிஸ், யூஸருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெசிலிட்டிஸ் அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் மானிட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். வேர் a number of monitor modules can govern if network based services அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய நெட்வொர்க் பேஸ்டு சர்வீசஸ் கொடுக்குறோம். ஸோ என்னென்ன நெட்வொர்க் பேஸ்டு சர்வீசஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICMP, HTTP, DNS எக்ஸெட்ரா ஏர் ஆக்சஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் நம்மளுடைய சர்வீஸ் மானிட்டரிங்கில் ப்ராசஸ் பண்ணுறது தாங்க. ICMP, HTTP, DNS எக்ஸெட்ரா ஏர் ஆக்சஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டா கேதரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா கேதரிங் யூஸிங் SNMP அண்ட் JMX அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா கேதரிங் யூஸிங் SNMP அண்டு JMX அப்படிங்கிறது அது ஒரு ப்ராசஸ் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த JMX அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜாவா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒவ்வொருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா தான் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ICMP அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். HTTP அப்படிங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ICMP இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால். நோட் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. ICMP அப்படின்னு என்னது? இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால். அண்டு HTTP அப்படி நார்மலாக அது உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா DNS டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா ஜாவா மேனேஜ்மெண்ட் JMX, ஜாவா மேனேஜ்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாவா மேனேஜ்மெண்ட் எக்ஸ்டென்ஷன். அண்ட் தென் SNMP அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால். சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால். இது எல்லாமே ஒவ்வொன்றும் நம்மளுடைய நெட்வொர்க் ப்ராசஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டெக்னிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் ஈவன் மேனேஜ்மெண்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் விச் கம்பைசஸ் ஆஃப் alarm reductions and robust announcement systems with acceleration duty schedules இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஈவன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவன் அப்படின்னா என்னென்னா ஒரு ஒர்க், ஒரு ஜாப் அல்லது ஒரு ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன், எனக்கு இந்த டைமில் இந்த ஈவன் நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம் அப்படிங்களா, இந்த ஷெடியூல் எனக்கு இந்த டைம் இருக்குது, இந்த ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஸோ எதுக்கெலாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைசஸ் ஆஃப் அலாரம் ரெடக்ஷன் அண்ட் ரோபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் சிஸ்டம் வித் ஆக்சலரேஷன்ஸ் அண்ட் டியூட்டி ஷெடியூல்ஸ். என்னுடைய டியூட்டி ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஒர்க், என்னுடைய ப்ராசஸ், ஸோ அதுக்கு எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு ஷெடியூலாக ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க.
In this period of increased the competitions and cyber crimes, இதில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு நிறைய கண்டுபிடிக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா என்னுடைய crime, the competition and the cyber crimes and the computers used by individuals or business organizations may have a spy hardware and of rivals அப்படின்னு சொல்கிறாங்க. Spy hardware of rivals. Open source hardware technology helps in such threats. In this technique we get the components of the hardware and its circuits diagram so that we can remove suspicious spyware if found அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That's why remove the spyware if found அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரல என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓப்பன் NMS as 3 main functional areas அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ அதை கொஞ்சம் நல்லா தரவாக படிங்க, ஒவ்வொரு கிளாஸும் நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு லெசன்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்குறது என்ன பார்த்தீங்கன்னா, open source denotes to some program whose source code is made available for usage or reform as users or other developers see appropriate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And then in simulators the computer network is typically demonstrated with the devices, traffic, etc., and the performance are evaluated. A significant output of simulation is the trace file. Can document every initiation that happened in the simulation. நம்ம நெட்வொர்க் ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஆஃப் இந்த சிமுலேஷன் are used for examination. இந்த சிமுலேஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சிமுலேஷனில் யூஸ் பண்ணுறோம். NS2 as C++ and object oriented tool command like OTCL. NS2 as C++ and object oriented tool command language OTCL of languages 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It linked together for C++. And the OTC and using TCICL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பன் NMS நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் அ ஃப்ரீ. இந்த ஓப்பன் NMS அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அ ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆர் ப்ரொவைடிங். அதாங்க சொல்லியிருக்காங்க. இஸ் அ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் இன்னோவேட்டிவ் கிரேட் நெட்வொர்க் மானிட்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட் நெட்வொர்க் மானிட்டரிங் அண்ட் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். நெட்வொர்க் மானிட்டரிங் சாஃப்ட்வேர் நோட்டிஃபிகேஷன் help the user administration for fixed errors. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can identify the errors or rectify the errors. இதுக்காக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கிளாஸரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாஸரியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NS2 நெட்வொர்க் சிமுலேட்டர் ஓப்பன் NMS ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். ஓப்பன் NMS அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேஸ் ஃபைல் a document file consists of every initiation happened in a simulation. OTCL object oriented tool command language. FCAPS fault configuration accounting performance security. Fault configuration accounting performance security. GNU general public license. GN அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஜெனரல் பப்ளிக் லைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. SSF நெட் அப்படின்றாங்க. ஸ்கேலபிள் சிமுலேஷன் ஃப்ரேம்ஒர்க் நெட் மாடியூல்ஸ்
SSF net அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா scalable simulation framework net models. API application program interface source code set of instructions that decide how the software should work அப்படிங்கிறது அந்த சோர்ஸ் கோடில் சொல்கிறாங்க. BOSS Bharat Operating System Solution BOSS. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா CDACல சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். இந்த கிளாசரி அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆஸ் வெல் ஆஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய புக் பேக்கில் ஒவ்வொரு லெசன்லேயும் இந்த கியூஆர் கோடு இது வந்து பிகினிங்லேயும் கொடுத்துருக்காங்க, அந்த கொஷின் ஆன்சர் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி அதில் என்ன இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 1 மார்க் கொஷினுக்கான ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் மார்க் கொஷின். இஃப் த சோர்ஸ் கோட் ஆஃப் எ சாஃப்ட்வேர் is freely accessible by the public, then it is known as another open source software. It is known as open source software. C option. Second one, which of the following is a software program that replicates the functioning of a computer network? Network simulation. B option. Network simulation. Now adukku the third one, which of the following can document every incident that happened in the simulation and are used for examination? And are used in the examination trace file. இதோட examination process யூஸ் பண்ணுறோம். Then fourth one, which is an example of network simulator? NS2. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஷின், fill in the blanks. NS2 comprises of dash key languages. ஃபிஃப்த் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 2. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன், choose the correct pair from the following to build NS2. C option, C++ and OTCL. Now அதுக்கடுத்து செவன்த் ஒன், which of the following is not a network simulation software? செவன்த் ஒன் பாருங்க, which of the following is not a network simulation software? ஸோ NS2 அப்படிங்கிறது என்னுடைய not a simulation software அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, not a simulation software அப்படிங்கிறது C++. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எயித்து ஒன், which of the following is a open source network monitoring software? OpenNMS. C option. ninth one, OpenNMS was released in, எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா for 1999ல ரிலீஸ் பண்ணாங்க. 1999. So 10th one, OpenNMS group was created by all them. இது எல்லாமே கிரியேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த NMS, Block, Met, Brokey, Deward, Hostens எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த கொஷின் எனக்கு ஆன்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மெட்டீரியல் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த மெட்டீரியலில் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாப்டர் 15, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறேன். அதிகம் இதில் சொல்ல அடுத்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சாப்டர் 15 இ-காமர்ஸ். ஸோ இது இ-காமர்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை. இ-காமர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு சப்ஜெக்ட் தனியாக படிச்சிருக்கீங்க, காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க. ஸோ அதில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது பேசிக் ஆஃப் ஐடியாஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ரிமைனிங் டைம் இருக்குது, இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது இல்லையா, 45 minutes ஒரு கிளாஸ் வருவோம். அந்த 1/2 hour என்ன பண்ணாங்கன்னா
ப்ரீவியஸ் இதில் இருக்கக்கூடிய லிங்க்கையும் கொஞ்சம் பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த சாப்டர் 14 இருக்கக்கூடிய லெசன் வீடியோஸ் இதையும் கொஞ்சம் பாருங்கள். தேங்க்யூ.